முதலாம் இராஜேந்திர சோழ காலம். சோழப் பேரரசின் வீரமும் பெருமையும் கடலையே அதிர வைத்த காலம். அந்த நாட்களில் இன்று போல் சாட்டிலைட் இல்லை, ரேடியோ இல்லை, வயர்லெஸ் தொடர்பும் இல்லை. ஆனால் சோழர்களின் கடற்படை ஆயிரக்கணக்கான வீரர்களும் போர் கப்பல்களும் இருந்தபோதும் ஒரே மனதாய் நகர்ந்தது. கடலின் நடுவில் ஒரு கொடி உயர்ந்தது. அது சாதாரண கொடி இல்லை, ஒரு கட்டளை. சிவப்பு கொடி உயர்ந்தால் தாக்குதல் தொடங்கு, வெள்ளை கொடி அசைந்தால் பின்வாங்கு, மற்றொரு சைகை வந்தால் எதிரி கப்பலை சுற்றி வளைத்து தாக்கு. அவ்வாறு வெவ்வேறு நிறங்களும் வடிவங்களும் கொண்ட சமிக்கை கொடிகள் மூலம் போர் கப்பல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டன. இரவு வந்ததும் கருமேக கடலின் நடுவே தீப்பந்தங்கள் எரிந்தன. உயர்ந்த நெருப்பு சைகைகள் தூரத்தில் இருந்த கப்பல்களுக்கே கட்டளைகளை சொன்னது. பகலில் வானில் எழுந்த புகை சைகைகள் போரின் மொழியாக மாறின. அந்த நேரத்தில் கடலை அதிர வைத்தது ஓர் ஒலி, முரசு, சங்கு. அந்த ஒலி கேட்டவுடன் வீரர்கள் தாக்குதலுக்கு தயாரானார்கள். சில ஒலிகள் முன்னேறு, சில ஒலிகள் மறுகுழுவாக்கம், சில ஒலிகள் அவசர எச்சரிக்கை. கடலில் ஒலி தூரம் பயணிக்கும் என்பதால் அது ஒரு சக்தி வாய்ந்த தொடர்பு முறையாக இருந்தது. சோழர்களின் போர் கப்பல்கள் தனித்தனியாக பயணிக்கவில்லை. அவை ஒரு வரிசையாக, சில நேரம் அரை வட்டமாக, சில நேரம் எதிரியை சுற்றி வளைக்கும் வடிவமாக திட்டமிட்ட அமைப்பில் நகர்ந்தன. ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தளபதி இருந்தார். அவர்களின் ஒரு கட்டளை 100 கப்பல்களை நகர்த்தியது. கடலின் வழியை கூட சோழர்கள் அறிவால் வாசித்தார்கள். நட்சத்திரங்கள், காற்றின் திசை, கடல் அலை ஓட்டம், இவையே அவர்களின் வரைபடம். போர் தொடங்குவதற்கு முன்பே எந்த கப்பல் எங்கு செல்ல வேண்டும், யார் முதலில் தாக்க வேண்டும், துணை கப்பல் எப்போது வரும், எல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்தது. அதனால்தான் தொடர்பு முறையும் ஒருங்கிணைப்பும் அவர்களின் மிகப்பெரிய பலமாக மாறியது. அந்த வலிமையால் தான் முதலாம் இராஜேந்திர சோழனின் கடற்படை தென்கிழக்காசிய கடல்களை கடந்தும் சென்று வெற்றி கொடியை நாட்டியது. அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் வெறும் படை இல்லை, முறையான வழிமுறையும் அசைக்க முடியாத தந்திரமும்.